திமுக செயற்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 14ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையன்று திமுகவினர் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டுகிறார்கள். திமுக செயற்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு திமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. திமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு திமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி கூடுகிறது. வரும் 14ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை திமுகவின் செயற்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், கூடுதல் விவரம். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது சிட்னர் முன்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனை அவர் இல்லத்தில் நேரில் சந்தித்து வந்தார். அப்போது அவருடைய கருணாநிதிக்கான இரங்கல் கூட்டம் நடத்துவது தொடர்பாக ஆலோசித்துவிட்டு தற்போது இந்த செயற்குழு கூட்டத்தை தொடர்பாக ஆலோசித்துள்ளனர். இந்த அறிவிப்பு தற்போது வரும் 14ஆம் தேதி கலைஞர் அரங்கத்தில் இந்த அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு முன்னர் ஏற்கனவே வரும் 19ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக திட்டமிட்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக திமுக தலைவர் கருணாநிதி மரணம் அடைந்ததை அந்த திட்டத்தை கைவிடப்பட்டது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு திமுக பொதுக்குழு கருணாநிதி உடல்நிலை குறைவினால் திமுக பொதுக்குழு நடைபெறாமல் தள்ளி போனது. 2017ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி திமுக பொதுக்குழு நடத்தப்பட்டு கருணாநிதி உடல்நல குறைவு காரணமாக திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த பொதுக்குழுவில். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் மாதம் நடைபெற வேண்டும். அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை. தற்போது வரை கருணாநிதி உடல்நிலை கருத்தில் கொண்டு இது நடைபெறாமல் இருந்தது. இந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை தொண்டர்கள் மத்தியில் இருந்ததால் அந்த கூட்டம் நடைபெறுவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கருணாநிதி மறைந்ததால் தற்போதைய கூட்டம் எதிர்பாராதமாக ரத்து செய்யப்பட்டு தற்போது அவசரமாக செயற்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் கருணாநிதியின் இரங்கல் கூட்டம் நடத்துவது தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பொதுக்குழுவை எப்ப நடத்துவது, தலைமை பொறுப்பிற்கு திமுக தலைவர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுப்பது, தற்போது உள்ள தலைவர் ஸ்டாலின் செயல்தலைவர் ஸ்டாலின் 2 பதவிகளை வைத்துள்ளார். பொருளாதார பதவியும் அவர் கைவசம் உள்ளது. அந்த பதவியை யாரிடம் கொடுப்பது, இதற்கடுத்து திமுக பொதுச் செயலாளர் பதவியில் தான் தொடர்வதா வேண்டாமா என்பது குறித்தும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் தற்போது ஸ்டாலின் விவாதித்துள்ளார். தலைவர் இல்லாத இடத்தில் தான் பொதுச் செயலாளர் இருப்பது அவ்வளவு நன்றாக இருக்காது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளார் கூறப்படுகிறது. இதனால் பேராசிரியர் பொதுச் செயலாளர் அன்பழகனும் பதவியிலிருந்து விலக நேரினால் அடுத்த கட்ட பொதுச் செயலாளர் யாரை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப் போகிறார். சரஞ்சா, திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு திமுகவின் முதல் செயற்குழு கூட்டம் கூடுகிறது. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவே பார்க்கப்படுது? அதாவது தலைவர் மறைவு ஒட்டி அடுத்த கட்டம் அதாவது பொதுக்குழுவை கூட்டி தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த அவசர செயற்குழு கூட்டம் என்பது கூடப்படுகிறது. இதில் கடந்த 2014ஆம் ஆண்டு திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்த அழகிரியை கட்சியில் நீக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் மறைவையொட்டி குடும்பத்தில் உள்ள அனைவருமே மீண்டும் அழகிரியை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அழகிரியை கட்சியில் சேர்ப்பது தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைமை பொறுப்புக்கு ஏற்கனவே தன்னுடைய அரசியல் வாரிசாக கருணாநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த அறிவித்திருந்தாலும் முறைப்படி கட்சியின் பொதுக்குழு கூட்டி தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான ஆயத்தமாக பொதுக்குழு கூட்டுவது தொடர்பாகவும் மேலும் பொதுச் செயலாளர் தலைவர் இல்லாத இடத்தில் தானும் கட்சி பணி வயது முதிர்வு காரணமாகவும் அவர் இல்லாத இடத்தில் கட்சி பணியை தொடர்வது தொடர்பாக இயலாத காரணம் என்பதனாலும் அவர் பதவி விலக நேரிட உள்ளது. இதனால் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு கொடுப்பது
பொருளாளர் பதவிக்கு யாருக்கு கொடுப்பது, ஒட்டுமொத்தமாக கட்சியின் தலைமையே மாற்றம் செய்யப்பட வேண்டிய தருணத்தில் திமுக தலைமை தற்போது உள்ளது. இதன் தொடர்பாக இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதித்துள்ளனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்படும்? வழக்கமாக செயற்குழு கூட்டம் ஒரு 18 பேர் கொண்ட முக்கியமாக இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்களை தவிர சிறப்பு அழைப்பாளர்கள் பெயரில் மாவட்ட செயலாளர்கள் அழைக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்ல எம்எல்ஏக்கள் சிலர் அழைக்க வாய்ப்பு உள்ளது. அதை தாண்டி உயர்மட்ட குழு உள்ள உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. சர்மியா, இந்த செயற்குழு கூட்டம் எப்போதும் வழக்கமா நடைபெறக்கூடிய ஒரு செயற்குழு கூட்டமாவே நம்ம பார்க்கலாமா, இல்ல இதுல வேற ஏதாவது அரசியல் ரீதியான முக்கியமான நகர்வுகள் இதன் மூலமா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த செயற்குழு கூட்டத்துல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? வழக்கமாக தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி ஒவ்வொரு கட்சியும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் 2 முறை செயற்குழு கூட்டம் கூட்ட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதியாக உள்ளது. ஆனால் இந்த செயற்குழு கூட்டம் என்பது அவசர செயற்குழு என்பதனால் அதீத முக்கியத்துவம் கட்சியில் உள்ள தற்போது உள்ள சூழ்நிலை, கட்சியின் தலைமை பதவி வெற்றிடமாக ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைவர் பதவி தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் தலைவருக்கு அடுத்தபடியாக இருந்த பொதுச் செயலர் பேராசிரியர் அன்பழகன் அவர் தான் தலைவர் இல்லாத இடத்திலும் தன்னுடைய முதுமை காரணமாகவும் தொடர்ந்து பணியில் பொதுச் பதவி தொடர இயலாது என்ற கருத்தை தெரிவித்திருப்பதால் அவர் பதவி விலக நேர்ந்தால் பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு கொடுப்பது என்பது தொடர்பாகவும் ஸ்டாலின் ஏற்கனவே 2 பதவி வைத்த செயல் தலைவர் பதவியும் பொருளாளர் பதவி வைத்து வருகிறார். இந்த பொருளாளர் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பொருளாளர் பதவி யாரிடம் கொடுப்பது என்பது தொடர்பாகவும் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் துணை பொதுச் செயலாளர் பதவி தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவும் இந்த தலைமை பொறுப்பில் உள்ள ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி முருகேசன்.